بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொலைக்கு பின்பு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இந்த மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற செய்தி முஹர்ரம் மாதமும் நமது நிலையும் என்ற செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பெயர்களால் நாம் முஹர்ரத்துடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய மாதங்களில் முதல் மாதமாக இருக்கிறது. அதே போல அல்லாஹு ரப்புல் ஆலமீனால் புனிதப்படுத்தப்பட்ட மாதமாகவும் முஹர்ரம் மாதம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வானங்கள் பூமி படைக்கப்பட்டிலிருந்து மாதங்கள் எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அவற்றில் 4 மாதம் புனிதமான மாதங்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவிப்பு செய்கிறான். அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அந்த 4 மாதங்கள் எவை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடும் போது முஹர்ரம், ரஜப், துல்காய்தா, துல்ஹஜ் இந்த 4 மாதங்களும் அல்லாஹ்விடத்தில் புனிதமான மாதவியாக இருக்கிறது. இந்த மாதங்களுக்கு தனி சிறப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அதே போல இந்த முஹர்ரத்துடைய மாதத்துடைய சிறப்பை பற்றி அல்லாஹுடைய தூதர் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் 1163வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ரமலான் மாத நோன்புக்கு அடுத்த சிறந்த நோன்பு யாதெனில் அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரமுடைய மாதத்தில் ஆஷுராவுடைய நாளில் நோக்கப்படுகின்ற நோம்பாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல கடமையான தொழுகைக்கு அடுத்து சிறந்த தொழுகை யாதெனில் இரவு நேர தொழுகை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ரமலானுடைய மாதத்திற்கு அடுத்து சிறந்த நோன்பு அல்லாஹுடைய மாதமான முஹர்ரமுடைய மாதத்தில் ஆஷுராவுடைய நாளில் 9-10 பிறை 9-10 நோக்கின்ற நோன்பு அல்லாஹுவிடத்தில் மிக சிறந்த நோன்பு என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல பரலான தொழுகை, கடமையான 5 வேளை தொழுகைக்கு அடுத்த சிறந்த ஒரு தொழுகை யாதெனில் இரவு தொழுகை என்றும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அந்த ஆஷுராவுடைய நாள் 9-10 என்பது நோன்பு நோற்பது நபி வழிமுறையாகவும் இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் அந்த நோன்பை பற்றி நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார்கள். வருகிற மாதம் 16, 17 செவ்வாய் புதன் அந்த நோன்பு நாம் நோக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். அந்த நோன்புடைய சிறப்பை பற்றி அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, ஆஷுராவுடைய நாளில் நோக்கின்ற நோன்புடைய நன்மையானது முந்தைய வருட பாவங்களை அல்லாஹ் அதன் மூலம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். எனவே ஆஷுராவுடைய நாள் அல்லாஹுடைய தூதர் காட்டிய வழிமுறை பிறை 9, பிறை 10 நோன்பு நோற்பது நபி வழிமுறையாக இருக்கிறது. அதே போல இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் முஸ்லிம் சமூக மக்களிடையே, நம்முடைய மக்களிடையே மூட பழக்க வழக்கங்களையும் நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு மூட பழக்க வழக்கங்களும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை தூய மார்க்கமாக இந்த மக்களுக்கு வழங்கி இருக்கிறார். யார் இந்த இஸ்லாமில் இருந்து கொண்டு மூட பழக்க வழக்கங்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் மிக வெறுப்புக்குரியவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்ற செய்தி சஹீஹ் புகாரி 6882வது செய்தியில் இடம்பெறுகிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று முஸ்லிம்களாக வாழக்கூடியவன் யாரிடத்தில் அந்த அறியாமை கால மூட பழக்க வழக்கங்கள் இருக்கிறதோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே மிக வெறுப்புக்குரியவர். அல்லாஹுடைய தூதர் யௌமுல் அரஃபா அந்த ஹஜ்ஜத்துல் விதா விடைபெறும் ஹஜ்ஜில் இந்த சமூகத்துக்கு எல்லா நல்லுரையும் வழங்கினார்கள். அந்த நல்லுரையில் மிக முக்கியமாக குறிப்பிட்டார்கள், அறியாமை கால மூட பழக்க வழக்கங்கள்